அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டிடி தமிழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. ரொம்ப பட்டைக்கிராம்பு வாசம்லாம் எங்களுக்கு பிடிக்காது. கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு பிரியாணி செய்யணுன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய ஸ்லைஸ் வெங்காயம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா தூள் போட்டிருக்கேன். நான் இங்கே எடுத்துக்கிட்ட காய் வந்து பச்சை பட்டாணி, கேரட், பன்னீர், அப்புறம் கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது உருகுனதும் பிரியாணி இலை, பட்டை, 2 கிராம்பு இது மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்குச்சு அப்படின்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இதோட நம்ம அரிஞ்சு வச்சுருந்த பச்சை மிளகாய்த்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. இப்போ இதோட நம்ம சேர்த்து வச்சுருந்த காய்கறி, அதாவது பச்சை பட்டாணி, கேரட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு கடைசியாக பன்னீரையும் போட்டு ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி, நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி 1க்கு 1.25 தண்ணி ஊற்றி அது மேலே கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு குக்கர் நிறுத்திட்டு பார்க்குறேன். எனக்கு இந்த அளவுக்கு பிரியாணி மணமாக சூப்பராக வந்திருந்தது. பன்னீர் ஒன்று கூட உடையில, ஹார்டும் ஆகலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.